ஆண்டி தான் சொன்னாங்க காலையில். தேங்க்யூ. நல்லா இருக்குடிமா. ஆண்டி சொன்னாங்க காலையில் இது வீட்டில் செடியில் பூ பூத்துருக்குமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிடு. போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணு. குளிச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணு. குளிக்காம ப்ரப்போஸ் பண்ணால் முருகர் ஒத்துக்க மாட்டார். குளி தலையை கசக்கிறியா பார். ஆமாம், கோயிலுக்கு போகும்போது கசக்கிறது. ஏன் கசக்க வேண்டியது தானே? கொழுப்பு தான் கண்ணில் மேயுது, என்ன பண்ணுது? நல்லா ஆடுறிய டான்ஸு. தண்ணி காஞ்சிருக்குது எனக்கு. ஹீட்ரு போட்டிருக்கேன். கால் மேலே ஊற்றணும்ல சூடா, அதுக்காக தான். நம்ம அனிதா வச்ச வெங்காய செடி எவ்வளோ அழகாக வந்து பூ பூத்துருக்கு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி வந்து நாற்று விட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இருக்குது. அந்த பக்கம் அதுவும் அந்த ஓரத்தில் நான் கை காட்டுறேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை எல்லாமே இருந்திருக்கு. வெங்காய செடி நிறைய இருந்துச்சு, பிடுங்கிட்டாங்க. இது எல்லாமே சின்ன சின்ன செடியாக இருக்குல்ல, ரவுண்டாக இலை இருக்குல்ல, அது எல்லாமே வந்து கத்திரி செடி. அது எல்லாமே இப்போ பிடுங்கி நடணும். எங்கே நட போகிறாங்கன்னு தெரில. சரியாயா, அங்கே தான் நடுறேன். சரி. கத்திரி செடியா? சரி சரி. சரி, பார்த்து பத்திரம்மா. அந்த இது எடுத்து விடுமா, அந்த ஆயாக்கு போட்டோம். அது நாய் வருதுன்னு போச்சாயா அந்த பலகைய குறுக்க, பார்த்து. காசு கொடுத்துட்டியாம்மா? கொடுத்ததே தெரியல. உன்னதான் எடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் காட்டுவேன்னு பார்க்குறேன். மூஞ்சியா காணும். ஹாய், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆசை. நம்ம வீட்டிலலாம் இருக்குமா, நம்மளாலும் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் வந்து யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்குது. நம்ம வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மலாம் எப்போ வாங்குவோம்? ஒருவேளை நான் அந்த பொருளெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குமோ, இவ்வளோ ரேட்டாக இருக்குமோ அப்படின்லாம் கூட யோசிச்சிருக்கேன். ஆனால் சரி பார்ப்போம், நம்ம லைஃப்பில் ஒரு முறைனாச்சும் நம்ம இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷம். என்னை விட அனிதாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ சந்தோஷம் அவள் முகத்தில் நான் பார்த்தேன். அவள் எடுத்துன்னு வந்தோடனே நான் தான் கட் பண்ணுவேன், நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். என்னன்றதை பார்ப்போமா? இதுங்க, நான் பேக் கேமரா போடுறேன். ஹாப்பியா? அனிதா ஓப்பன் பண்ணுறையா? எப்பா நீ கவர் கிக்கிறன்னு சொல்லிட்டு சேர்த்து கிச்சிடாது. நல்லா இருக்கு. கலர் நல்லா இருக்குதுல்ல? கலர் நல்லா இருக்கு. சண்டை போடு. டான்ஸ் ஆடுறா பார்வதி. அப்பாடி, உட்காருங்க, அமருங்கள் சிம்மாசனத்தில். அப்பா நல்லா இருக்கா? யாருக்கு நீங்களும் வேணுமானா ஆர்டர் பண்ணுங்க.
பட்ஜெட் சொல்லுமா பட்ஜெட் ஆர்டர் போட்டு பட்ஜெட்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க போட்டு பைங்கம்மா. ஐ வில் கால் யூ பேக் லேட்டர் அவர் ஒன்னு போட்டுறோம். ஆமாக்கா சொல்லியிருக்கேன். பெட்ஷீட் போட்டு நல்லா இருக்கா என்னுடைய சோஃபா? நான் வாங்கினது. நம்மளெல்லாம் வாங்க முடியுமான்னு யோசிச்ச ஒரு பொருள் வாங்கிட்டேன். தெரியுதுங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி நான் எப்படி சொல்கிறது, நைட்டில் படுக்கும்போதெல்லாம் யோசிப்பேன். நம்ம கீழே படுக்கிறோம், வெளியில் ஃபேன் போட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து நான் கீழே தான் படுத்துட்டு இருந்தேன். அப்போது என்னால் வந்து கால் மடக்க முடியாதுல்ல, அதனால் கீழே இருந்து எழுந்திரிச்சு நான் வந்து நைட்டில் பாத்ரூம் போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போலாம் நான் யோசிப்பேன், ஒரு சின்னதாக கட்டிலுனாச்சும் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் யோசித்தேன், சரி ஒயர் கட்டிலுனாலும் கொஞ்ச நாளைக்கு தான் லைஃப் வரும், இது ஒன்றுமே வந்து அவ்வளோதானே, ஏன்னா இது கொஞ்சம் ஆண்டு வரும்ன்றதுனால வந்து சரி யோசித்து இதை வந்து வாங்கியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இப்படியே உக்காஞ்சிக்குவேன், இப்படியே எழுந்திருக்குவேன், இப்படி உக்காஞ்சிக்குவேன், இப்படி எழுந்திரிக்குவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு 10 டிசைன் அனுப்பிச்சாங்களா, அப்புறம் பாப்பாவெல்லாம் கேட்டேன் எந்த கலர்மா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலர் நல்லா இருக்குமா, அதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால் வந்து இந்த கலர் எடுத்துட்டோம். எப்படி இருக்கு? ஏய், இது ஏன் வெளியே போட்டிருக்கேன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை, அதனால் இங்கே வெளியே போட்டு வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் இது வீட்டுக்குள்ளே போயிடும். வீட்டுக்குள்ளே போகும்போது அப்போது நம்ம லைவ் போடுறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே சோஃபாவில் உட்காந்து போடலாம், அதற்கு வெளியே உட்காந்துக்கலாம். லைவ் போட வெளியே உட்காந்து மோஸ்ட்லி லைவ் போட மாட்டேன், ஏன்னா நான் மிஷினில் உட்காரணும் இல்லையா, அதனால். அப்புறம் கூடிய சீக்கிரம் பிக் சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது உங்களுக்கு. ஹாப்பியான விஷயம் என்னன்றதை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து அதுக்காக தான் நான் வெளியே கிளம்புறேன். ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், இன்னும் வரலை. நல்லபடியாக போயிட்டு வந்துடுறேன். சாமிகிட்ட வேண்டிக்கோங்க சரியா? இந்த பொண்ணு கௌதமி பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு, இதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. எனக்கும் சேர்த்து நீங்கள் வேண்டிக்கோங்க சரியா? டாடா.